உன் கையில் பணம் இருந்தா நீ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இந்த உலகத்தை மாற்றக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இந்த கடைசி நாட்களில் தேவன் உலகத்தை மாற்றக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். வெறும் அபிஷேகத்தை வைத்து நீ முடியாது. எப்படி தைரியமா சொல்றீங்க? ஏன்னா என்கிட்ட சொன்னதே அவர் தான். கானான் லைஃபே ஆவரேஜ் ப்ராஸ்பரிட்டி தான். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து அல்டிமேட் ப்ராஸ்பரிட்டி. ஆமாம், அதாவது வந்து அபண்டன்ட் ப்ராஸ்பரிட்டி. அது அடுத்து அபண்டன்ட் ப்ராஸ்பரிட்டி ரெண்டாவது. மூணாவது அவுட்ஸ்டாண்டிங் the anointing of prosperity. This is not just an anointing, it is a special anointing for prosperity. ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் தலையை அடகு வச்சாச்சும் கலந்துக்காங்க. இதெல்லாம் வந்து கான்ஃபரன்ஸுக்கு நான் பண்ணுற ப்ரொமோஷனல் ஒர்க்குன்னெலாம் நினைக்காதீங்க. நீங்கள் 1000 பேர் வந்து 1000 ரூபா கொடுத்தாலும் எவ்வளோப்பா? 10 லட்ச ரூபா. நான் ஒரே ஒரு ஊழியக்கார்ட்ட 10 லட்ச ரூபா கொடுத்து நான் வந்துடுவேன். சாதாரணமாக அப்படி காணிக்க கொடுப்பேன். அப்போ இந்த 10 லட்சம்லாம் இட்ஸ் நாட் அ மேட்டர். எனக்கு என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தேவை. உலகத்தை மாற்றக்கூடிய மறுரூபமாக்குகிறவர்கள், ஐஸ்வர்யத்தின் மறுரூபமாக்குகிறவர்கள், ஐஸ்வர்யத்தால் மறுரூபமாக்குகிறவர்கள் இன்றைக்கு தேவனுக்கு தேவை. God needs transformers of this world. கையை தட்டி, நல்லா தட்டி, amen, hallelujah, hallelujah, hallelujah. God is seeking for the transformers. எந்த என்ன சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் ப்ராஸ்பரிட்டி பேச போகிறேன். This prosperity, it is not like the பேசுகிறப்போ என்ன ஃபாலோ பண்ணு, தனியாக பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறியா? இல்லை. So what I come to say, this prosperity message, it is not like, you cannot connect it with the previous generation prosperity subjects. அதோட நீங்கள் என்ன செய்ய முடியாது. இதை you please don't connect it. This prosperity, it is totally connected with the end time message. என்னப்பா? என்னது? end time message. இது வேற. இது நீங்கள் வந்து ஒரு வீடு, காரு, பங்களான்னு அப்படி இருக்கணும், அந்த ப்ராஸ்பரிட்டி இல்லை. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் நான் நேற்று பாஸ்டர்ஸுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கேம்பை வந்து நான் அனௌன்ஸ் பண்ணேன். அப்போ நான் சொன்னேன், 200 பாஸ்டர்ஸ் அத்தனை பேரும் உங்களுக்கு ஒரு ப்ராஸ்பரிட்டிக்குன்னு தனியாக ஒரு கேம்ப், ஒரு இது போடுறேன், கான்ஃபரன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும், ஓகே அப்படின்னு. எவ்வளவு? 2000 ரூபா ஆகுது செலவு. ஆனால் தெரியாமல் 1000 ரூபான்னு சொல்லிட்டேன். அதனால் 1000 ரூபாய்க்கு கேம்ப் நடத்துகிறேன். ஆனால் நீங்கள் 1000 ரூபா டக்குன்னு கொடுக்குற மனசுக்கு வரமாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். எல்லோரும் இல்லை, சிலர். அதனால தான் பண கஷ்டத்துக்கு ஒரு காரணம், அது ஒரு காரணம். ஆனாலும் இவங்களை விட்டுற முடியாது, இவங்களை மேலே கொண்டு வரணும். அதுக்காக ஓசியம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் என்ன சொன்னேன், இதுக்கு எவ்வளோ செலவாகுதோ நான் பார்த்துக்கிறேன். 200 பேர் இருக்கீங்களே, 200 பேர் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, உங்களுக்கு தனி கான்ஃபரன்ஸ் நடத்துகிறேன். ஹோட்டலில் வந்து ஃபுட்டு அரேஞ்ச் எல்லாம் இவனுக்கு என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணிடுறேன். நான் வந்து அதை பண்ணிக்கிறேன், ஓகே. ஆனாலும் நீ ஏதாச்சும் கொடுக்கணும். அதனால் உன் பேப்பர், எல்லார் கையிலையும் பேப்பர் கொடுக்குறேன். நீ கான்ஃபரன்ஸுக்கு என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு நீயே ஃபிக்ஸ் பண்ணு. 200 ரூபா ஃபீஸ்னால் நீ ஃபிக்ஸ் பண்ணிக்க, 200 ரூபா தருகிறேன். 1000 ரூபாயா ஃபிக்ஸ் பண்ணிக்க, 1000 ரூபா. 1000 ரூபாய்க்கு மேலே யாரும் எழுத வேண்டாம். இல்லை 300 ரூபாயா, 300 ரூபா. ஒன்றால் எவ்வளோ? 10 ரூபா தர முடியுமா? 10 ரூபா. ஆனால் 10 ரூபா நீ கொடு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு எல்லாத்தையும் எழுதி வாங்கினேன்.
எல்லாரும் ஆல்மோஸ்ட் கனெக்ட் ஆகிட்டாங்க, ஒரு 1-2 பேரை தவிர. இப்போ இவங்க எல்லாரையும் என்னால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடிகிறதுக்கு எல்லார் பணத்தையும் நான் சேர்த்து போடுறதுக்கு என்கிட்ட பணம் இருந்தனால ஐ கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் தேர் ஹார்ட். ஸோ நவ் ஹியர் ஐ எம் அ ட்ரான்ஸ்ஃபார்மர். 200 பேருக்கும் நான் தப்பாக கைட் பண்ணல. அவங்கள ஓசியில் வாங்கன்னு சொல்லி அவங்கள பே பண்ண வைக்கிறேன். 5 ரூபாயோ 10 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ. ஆனால் மீதியை போடுறதுக்கு அங்கே பணம் தேவைப்படுதில்ல. போடும்போது அங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. நான் பேசி முடிச்சுட்டு எந்தெந்த பட்டணத்துல எல்லாம் என்னென்ன பண்ண போகிறோம். அப்போ திடீர்னு ஒருத்தர் வேறு ஒரு பட்டணத்தில் நீங்கள் நடத்துங்க, இங்கேயும் நடத்துங்க அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ ஒருத்தர் வராரு, வந்து என்கிட்ட பேசுகிறாரு, சார் இந்த பர்டிகுலர் சிட்டியில் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுவாங்கன்னு கேட்குறாரு. அதனே 200 பேர்கிட்ட வர்ற வாய்ப்பு இருக்குது. 500 இருக்கலாம், 200 இருக்கலாம், 100 இருக்கலாம். எது கேட்குறீங்கன்னு. இல்லை, வர்ற எல்லாருக்கும் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நான் ஒரு ஆளே கட்டிடுறேன்னு பார்க்கலாம். நான் சொன்னேன், இல்லை உங்களோட கெப்பாசிட்டி பார்த்துக்காங்க. ஏன்னா 100 தான் சொல்ல முடியாது, 150 200 எவ்வளோ சார் மேக்ஸிமம் வரும், நான் கட்டிடுறேன். இப்போ அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? டிரான்ஸ்ஃபார்மர். தமிழ்நாடு ஃபுல்லாக NCAC நியூ கவர்னன்ட் அப்போஸ்டலிக் கவுன்சில் பாஸ்டர்ஸை போய் மீட் பண்ணுறோம். அத்தனை பேருக்கும் நம்ம சந்திக்கிறோம், ட்ராவல் பண்ணுறோம். அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாலை பிடிக்கிறோம், ஹாலுக்கு பே பண்ணுறோம். இப்போ லாஸ்ட்டாக நடத்துகிற மீட்டிங்கில் ஏசி மஹாலை புக் பண்ணோம். மதியம் வந்து மட்டன் பிரியாணி அது இது எல்லாமே பண்ணுறோம். எல்லாருக்கும் அனுமதி இலவசம். ஆனால் அந்த மீட்டிங் அவங்க எல்லாருடைய லைஃப்பையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் முன்னாடி என்ன தேவைப்படுது? அவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது. இப்போ அந்த பணத்தை நான் என்ன செய்கிறேன்? செலவழிச்சிட்டு அவங்கள்ட்ட எதுவுமே வாங்கலை. மணி இருக்குது, மணியை செலவழிக்கிற தேவன் பலன் கொடுத்துருக்கிறாரு. நம்ம சாதாரணமாக ஒரு 200 பேர் வச்சுருக்க சர்ச்சு, மறந்துடக்கூடாது, அதை 500 பேர் இருக்க சர்ச்சு. ஆமாம், அதுலேருந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம்? ஒரு 40 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பாஸ்டர்ஸ் சேரக்கூடிய 1000 பேரை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. அப்போ மீட்டிங் நடக்குது, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாரையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். வி ஆர் கால்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். நான் ரூபா செலவழிச்சனால அவங்க இருதயங்கள் மாறி இருக்கு. இப்போ இன்னொருத்தர் என்கிட்ட வரான், அவன் என்ன சொல்கிறான்? சார் இந்த 40 டிஸ்ட்ரிக்ட்லேயும் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு மொத்தம் எவ்வளோ சார் செலவாகுன்றான். ஆழத்தை கூப்பிடுமா? பைபிள் ஒரு வசனம் இருக்கு, ஆழத்தை கூப்பிடும். எப்பவுமே செலவழிக்கிறவனுக்கு செலவு செய்கிறவன் வருவான். எப்பவுமே கொடுக்கிறவனுக்கு கொடுக்குறவன் வருவான். அவன் என்ன சொல்ல, எல்லாம் சேர்த்து எத்தனை லட்சம் சார் ஆகுதுன்ட்டான். நான் சொன்னேன், ஐயோ கொஞ்சம் யோசித்துக்காங்க, சொல்லுங்க சார்ன்ட்டான். உடனே கணக்கு பண்ணி ஒரு 20-25 லட்சம் ஆகும், நான் ஒரே ஆலயத்தை வந்துடுறேன்ட்டான். அவனுக்கு பேர் என்ன? டிரான்ஸ்ஃபார்மர். உன் கையில் பணம் இருந்தா நீ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இந்த உலகத்தை மாற்றக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இந்த கடைசி நாட்களில் தேவன் உலகத்தை மாற்றக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸை எழுப்பி கொண்டிருக்கிறார். இதற்கு முன்றைய நாட்களிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஐஸ்வர்யம் அல்ல. திஸ் இஸ் வேர்ல்டு டிரான்ஸ்ஃபார்மிங் ப்ராஸ்பரிட்டி. அதனால தான் எனக்கு கருத்தரங்கிற என்ன பேர் வச்சிருக்கிறேன்? ப்ராஸ்பரிட்டி டிரான்ஸ்ஃபார்மேஷன் கான்ஃபரன்ஸ். ப்ராஸ்பரிட்டியில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஏற்படுத்துறது. ப்ராஸ்பரிட்டியில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், ப்ராஸ்பரிட்டியை வச்சு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். இந்த தெரு எப்படி இருக்க போகுது? இந்த ரோடு 60 அடி ரோடு. இந்த ரோட்டில் எதிர்த்தாப்புல ஒரு பெரிய கல்யாண மஹால் வரப்போகுதா? பெரிய சர்ச்சு வரப்போகுதா? அல்லது ஒரு மால் வரப்போகுதா என்பது யார் கையில் இருக்கு? எவன் கையில் அதிக பணம் இருக்கோ அவன் கையில் இருக்கு. அப்போ இந்த ரோடு எப்படி இருக்க போகுதுன்றது, அந்த அந்த கல்யாண மகள் வந்தால் ரோடு வர மாதிரி இருக்கு, மால் வந்தால் ரோடு வர மாதிரி இருக்கு. அப்போ இந்த ரோடை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்கு? நான் போய் கேட்குறேன் சார், ஒரு லேண்டு என்கிட்ட பேசுகிறாங்க சார்,
பேசிவிட்டு அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க சார். நானும் வந்து என்னென்ன பேங்க்கு எல்லாம் பேசி க்ளீன் பண்ணி ஒரு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் சார். நம்ம பேசி அட்வான்ஸ் வாங்கிட்டு அதை விட கூட காசு இன்னொருத்தன் கொடுத்துட்டான்ட்டு நம்மள்ட்ட கூட கேட்டிருக்கலாம், கேட்கல, எப்படி திரும்ப கேட்குறேன்னு நினச்சி அப்படியே அந்த லேண்டை கை மாற்றி விட்டாங்க. நமக்கு ரொம்ப முக்கியமான இடம் அது போயிடுச்சு. எது பேசிச்சு? நீ வந்து கையை தட்டி தோத்துலான்றவரேன்ட்டு நிறைய விஷயத்த பேசுகிறோம். அதில் மணி இஸ் எ டிரான்ஸ்ஃபார்மிங் சோர்ஸ். இதெல்லாம் நான் பேசுகிறேன் அவங்ககிட்ட. என்னெல்லாம் பேசுகிறேன் தெரியுமா? அதாவது செகண்ட் லெவலில் பேசுகிறேன்னு அப்புறம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லெவலில் என்ன பேசுகிறோம்னா, ப்ராஸ்பெரிட்டி இஸ் காட்ஸ் சீக்ரெட் ஒர்க். அதை தேவன் எல்லாருக்கும் செய்யலாம். இட்ஸ் எ சீக்ரெட் ஒர்க். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது. அதைத்தான் இன்றைக்கி பேசுகிறோம். அது அன்றைக்கி ஃபுல்லாக பேசலை, அது ஒரு பர்டிகுலர் ஹவர்ஸ் நம்ம அதை எடுக்கிறோம். ரகசியமாக யோபுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுருக்கார் கர்த்தர். அதனால தான் யோபு 6000 ஆடு, 3000 ஒட்டகம், ஏராளமான வேலைக்காரங்க, ஆயிரக்கணக்கான வேலைக்காரங்க பாதங்களை நெய்யினால் கழுவிருக்கிறான். அப்படியே பணம் கொழிக்குது அவன்கிட்ட. கொஞ்சம் யோசிங்க, எவ்வளவு வேலைக்காரன். ஒரு தடவை வாசிப்போமா? எத்தனை தடவை வாசித்தாலும் யோபு புத்தகம். ஆமாம், சிலருக்கு பயமான புத்தகம், நமக்கு வந்து ஆசீர்வாதமான புத்தகம். நான் வாசிக்கிறேன். அதெல்லாம் நானே வாசிக்கணும். வாசிக்கிறவனுக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இங்கே பாருங்க, ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்ற பேர் கொண்டு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாக இருந்தான். அவனுக்கு 7 குமாரர்கள். எல்லாத்துலேயும் ஐஸ்வர்யம் தான் பாருங்க. 3 குமாரத்திலும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடு. கையை தட்டு, நல்லா தட்டு. கை தட்டுறவனுக்கு வரும். அது எப்படி கை தட்டுனா வரும்? எந்த வசனத்தில் அப்படி இருக்கு? கை தட்டுற விசுவாசம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் வரும். கை தட்டுனா வந்துடும். இயேசு நாமம். 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏறு மாடு, 500 கழுதை, மிருக ஜீவன்கள், திரளான பணிவிடைக்காரர் இருந்தார். எதினால் மைனரு இது எதினா யோபு டப்போடு இருந்ததினா. சொல்லுங்க, இது எதினா. அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லோரிலும் பெரியவனாயிருந்தான். இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. அதாவதுங்க, கர்த்தருக்கு தான் சார் முக்கியம் சார், பணம் இல்லை சார், அபிஷேகம் இல்லைன்னு சொல்லுங்க. அபிஷேகம் முக்கியமானது, பணம் அல்ல முக்கியம். நான் ஒன்று சொல்லவா? வெறும் அபிஷேகத்தை வைத்து நீ முடியாது. எப்படி தைரியமாக சொல்கிறீங்க? ஏன்னா என்கிட்ட சொன்னதே அவர் தான். இல்லை, நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறீங்க. இரு, ஃபுல்லாக கேட்டுக்க. நான் சொல்கிறத ஃபுல்லாக கேட்டுக்க. அபிஷேகத்தை வச்சு முடியாது, அபிஷேகத்தை வச்சு முடியாது, அபிஷேகத்தை வச்சு முடியாது. ஐயா, அபிஷேகத்தை வச்சு முடியும், ஆனால் முடியாது. என்ன ஆண்டவரே, புரிகிற மாதிரி சொல்லுங்கள். சரி, ஒரு வீடு கட்ட எவ்வளோ ஆகும்டா? எவ்வளோ பெரிய வீடு ஆண்டவரே? வந்து ஒரு 5 சென்டில் வீடு கட்டணும், 2 கோடி ரூபா ஆகும். சரி, இந்த 2 கோடி ரூபா தரேன், வீடை கட்டிக்க அப்படின்றார் கர்த்தர். உடனே 2 கோடியை வந்து எடுத்துகிட்டு போய் செங்கலுக்கு போகிறோன்னா அவர் சொல்கிறாரு, 2 கோடியை வச்சு தான் நீ கட்டணும் வீடு. 2 கோடி ரூபாயாக தந்திருக்கேன்லப்பா, இந்த ரூபாயை அப்படியே ஒன்று மேலே ஒன்றா வச்சு வீடு கட்டு போ. அது எப்படி? 2 கோடியை வச்சு வீடு கட்டலான்னு சொன்னீல. 2 கோடியில் வீடு கட்டலான்னா 2 கோடியை வச்சு வீடு கட்டு. 500 ரவுண்டுக்கு மேலே அப்படியே பசையை தடவி 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 கெட்டு ஒரு 1/2 அடி செவருக்கு கூட வராது. ஐயா, பத்தலையான்னு. அப்போ 2 கோடியை வச்சு வீடு கட்ட முடியாது அப்படின்னு முடிவுக்கு வரேன் நான். நீங்கள் சொல்லுங்கள், 2 கோடியை வச்சு கட்ட முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? நான் நினைக்கிற மாதிரினா முடியும்.
நீங்கள் நினைக்கிற மாதிரினா முடியாது. அப்படி சொல்கிறீங்களா நீங்கள்? அதைத்தான் அபிஷேகத்தை வச்சு முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி முடியாது, ஆனால் நான் நினைக்கிற மாதிரி முடியும். அப்போ 2 கோடியை வச்சு வீடு கட்ட முடியாது. 2 கோடியை ரூபாயா வச்சு நீ வீடு கட்டிட முடியாது. ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஒரு முடிவுக்கு வந்துடுவோமா? 2 கோடியை வச்சு வீடு கட்ட முடியாதுன்னு முடிவுக்கு வந்துடுவோமா? இல்லை, கட்டலாம். நான் சொல்கிற மாதிரினா கட்டலாம். எப்படி? 2 கோடியை செங்கலா மாற்று, சிமெண்டா மாற்று, கல்லா மாற்று, அடுத்து மணலா மாற்று. இப்போ 2 கோடியில் வந்து எல்லாம் இறங்கிடுச்சு, இப்போ வீடு கட்டு. அப்படி தான் அனாயிட்டிங்கை வச்சு முடியாது, அனாயிட்டிங்கை வச்சு வாங்க முடியாது. என்ன செய்யணும்? அனாயிட்டிங்க ப்ராஸ்பரிட்டியா மாற்று, பணமா மாற்று. கன்வெர்ட் யுவர் அனாயிட்டிங் இன்டு ப்ராஸ்பரிட்டி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வெண்கல கதவுகளை உடைப்பாய், இருப்பு தாழ்பால்களை முறிப்பாய், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்படையும் புதையலையும் உனக்கு நான் தருவேன். கோரேஸ், நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக the anointing, the anointing, the anointing of prosperity. This is not just an anointing, it is a special anointing for prosperity. எத்தனை செகண்ட் லெவல் நான் எடுக்கிறேன்? 5 வகையான ப்ராஸ்பெரிட்டி இருக்கு. ப்ராஸ்பெரிட்டி பை ரெவலேஷன், வெளிப்பாடுகளில் வருகிற ப்ராஸ்பெரிட்டி, அது வேற. இட் இஸ் பை ஃபெய்த். அடுத்து ஒரு ப்ராஸ்பெரிட்டி இருக்கு. திஸ் இஸ் ப்ராஸ்பெரிட்டி பை அனாயிட்டிங். இட் இஸ் நாட் பை ரெவலேஷன், ஜஸ்ட் பை ரெவலேஷன், இட் இஸ் பை அனாயிட்டிங். அதுதான் கோரேஸ்குள்ள இருந்துச்சு. வந்து நின்னா ஒட்டையும், வந்து ஒட்டும். தட் இஸ் ப்ராஸ்பெரிட்டி பை அனாயிட்டிங். அடுத்து ப்ராஸ்பெரிட்டி பை டிஎன்ஏ. அப்படி ஒரு ப்ராஸ்பெரிட்டியே இருக்கு. உங்க டிஎன்ஏல இருந்து வந்துகிட்டே இருக்கும். அடுத்து ப்ராஸ்பெரிட்டி இன் கிரைஸ்ட். கை தட்டுங்க ஒரு ராமே. இந்த 4 வகையில வர்ற ப்ராஸ்பெரிட்டியுமே வேற வேற அனுபவமான ப்ராஸ்பெரிட்டி. ஒவ்வொன்றுக்கும் வேற வேற ஸ்பீடு இருக்கு, வேற வேற குவான்டிட்டி இருக்கு, வேற வேற குவாலிட்டி இருக்கு. இதுதான் செகண்ட் லெவலில் எடுக்கிறேன், ஃபர்ஸ்ட் லெவலில் எடுக்கல. ப்ராஸ்பெரிட்டி ரெவலேஷன்ஸில் வர ப்ராஸ்பெரிட்டி வேற, அனாயிட்டிங்கில் வர ப்ராஸ்பெரிட்டின்ற வேற. போத் ஆர் டோட்டலி இட்ஸ் டிஃப்ரெண்ட் வித் ஈச் அதர். ஓகே, ஃபர்ஸ்ட் லெவலில் என்ன எடுக்கிறோம்? ப்ராஸ்பெரிட்டி இஸ் காட்ஸ் சீக்ரெட் ஒர்க். அடுத்து ப்ராஸ்பெரிட்டி இட் இஸ் காட்ஸ் வில். ஏன் காட்ஸ் வில் அப்படின்றது மட்டும் ஏகப்பட்ட வசனங்களை காட்ட போகிறோம். இதெல்லாம் உங்களுக்கு பயங்கரமான கன்ஸ்ட்ரக்ஷனை போட்டோம், ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு 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 அஸ்திபாரத்தை போகும். அடுத்து ப்ராஸ்பெரிட்டி அண்ட் எண்ட் டைம், அதை பற்றி பேசுகிறேன். அடுத்து ப்ராஸ்பெரிட்டி அண்ட் கிங்டம், அதை பற்றி பேசுகிறேன். அடுத்து மைண்ட், த கேட்வே ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி, அது எடுக்கிறேன். அடுத்து ரிலீஜியஸ் த்ரெட்டனிங் அகெயின்ஸ்ட் ப்ராஸ்பெரிட்டி. உங்களுடைய என்னது ப்ராஸ்பெரிட்டிக்கு எதிராக மதம் காட்டுகிற, கிறிஸ்தவ மதம் காட்டுகிற பயமுறுத்தக்கூடிய வசனங்கள், அதை ஒரு பார்ட்டில் எடுக்கிறேன். அப்புறம் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் டிஎன்ஏ, அதை இங்கேயே எடுக்கிறேன், ஃபர்ஸ்ட் லெவலில் எடுக்கிறேன். உங்கள் டிஎன்ஏல ப்ராஸ்பெரிட்டி அது வேறு, டிஎன்ஏ ப்ராஸ்பெரிட்டின்றது வேறு. அதெல்லாம் ஜெபிச்சு உழைச்சி அதெல்லாம் இல்லை, அது டிஎன்ஏல வர்றது. அம்பானி பையனுக்கு ப்ராஸ்பெரிட்டி எதில் வருது? டிஎன்ஏலே வருது. கையை தட்டு ஆமென். ஸோ இப்படி பல விஷயங்களை ஃபஸ்ட்டு லெவலில் எடுக்கிறேன். இப்போ நான் வாசித்தது தான் ஃபஸ்ட் லெவலில் எடுக்கிறது. ஸோ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ரிச் பீப்புள், அதாவது காட் அனாயிண்டட் ரிச் மேன், தே ஆர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். உங்கள் எத்தனை பேருக்கு டிரான்ஸ்ஃபார்மராக ஆசையாக இருக்குது? கை தூக்குறாமன்னு சொல்லி கர்த்தர் உங்களை ஆசையாக. எனக்கு தேவை ஒரு 5000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தேவை. சீரியஸாக சொல்கிறேன். 50 பேரும் ஃபைல் போட சொல்லிட்டேன். ஆமாம், சும்மா வந்த அட்டன் பண்ணலாம் கிடையாது. நம்பர் என்ன, அவனுக்கு நம்பரை போடு, என்ரோல் நம்பரை போடு. நம்ம 5000 எத்தனாவது ஆள்? 2 வருஷம் கழித்து பார்த்தா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கிறியா? இந்தாப்பா நீ இந்தாப்பா அந்த உனக்கு என்ரோல் நம்பர் போட்டு வச்சுருக்குறோம் நாங்கள். ஆமாம், உன் லைஃப்பில் என்ன எப்படி இருந்த நீ, இப்போ எப்படி இருக்கிற, என்ன உன் உலகத்தை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண, உலகத்தை காட்டு நீ எழுதுட்டா. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 5 லெவல் எடுக்கிறோம். 5 லெவல்.